நண்பர்களே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சுவாரஸ்யமான பதிவுகளுடன் சாமுண்டி மந்திராலயா. இன்றைய ஒவ்வொரு பக்தர்களும் நேர்களும் நம்ம கேட்கக்கூடிய விஷயம், சாமி இந்த 2020க்கான ராசி பலன்கள் சொல்லுங்கள், மாந்திரிக சார்ந்த விஷயங்களே பேசிட்டு வரீங்க அப்படின்னு ஒரு வேண்டுகோளுக்கு இணங்க இந்த 2026 இருக்கக்கூடிய 12 ராசிகளுக்கும் எந்தவாறு இருக்கும் அப்படிங்கிறத ஒரு துல்லியமாக பஞ்சாங்கப்படி நம்ம கணிச்சிருக்கோம். சாமுண்டி மந்திராலயாவுடைய கணிப்புகளை சரியாக இருக்கும் என்று நம்புகிறேன் நண்பர்களே. இப்பொழுதாக முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி மேசராசி. மேசராசிக்காரர்கள் என்றாலே ஒரு முன்கோபக்காரர்கள், ஒரு ஆனந்த மிக்க ராசிக்காரர்கள். காரணம் என்னென்றால் அவர்களுடைய அதிபதி செவ்வாயாக இருக்கிறதுனால அவங்க கொஞ்சம் உக்கிரதனமாக இரக்க குணங்கள் கொண்டவங்களாக இருப்பாங்க. கோபப்படுவாங்க, மின்கோபமாக இருக்கும். ஆனால் ரொம்ப இரக்க சுபாகம் கொண்டவர்கள், மனதில் கோபத்தை வைத்து கொள்ளாதவர்கள். அவர்களுக்கு இந்த 2026 பலன் நன்றாக இருக்கும். அதில் சில விஷயங்கள் 6 மாதங்கள் ஒரு தொழில் சார்ந்த விஷயங்கள், ஒரு காரு, வண்டி, வாகனம், மனைகள், பொன் பொருள்கள் எதாக இருந்தாலும் வாங்கணும் அப்படின்னு இந்த 6 மாதத்தில் நீங்கள் நினைப்பீங்க. 6 மாதம் கழித்து தான் வாங்க. இந்த 6 மாதம் சில பிரச்சனைகள் நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும். அது பெரிதளவில் பாதிக்காது. சனியை பற்றி நீங்கள் கவலைப்படாமல், சனி உங்களுடைய ராசியில் வக்ரமாகறதுனால சனி சார்ந்து நீங்கள் எந்த பிரச்சனையும், நமக்கு 7.5 சனியை அதனால் நமக்கு ஏதேனும் பிரச்சனைகள் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 7.5 சனி அவ்வளவாக தாக்கங்கள் இருக்காது. 6 மாத காலத்துக்கு மட்டுமே சில கஷ்ட சூழ்நிலைகள் இருக்கும். அதில் நீங்கள் தொழில் முன்னேற்றங்கள், கல்யாணம் சார்ந்து நிறைய விஷயங்களை நீங்கள் தயார் பண்ணுவீங்க. ஆனால் 6 மாதத்துக்கு அப்புறம் தான் நடக்கும். தோல்விகள் அதுங்கிறது கிடையாது. நரம்பு சம்மந்தப்பட்ட வியாதிகளுக்கு நீங்கள் ஒரு எச்சரிக்கையாக பார்த்துக்கணும். நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் உங்களுக்கு இந்த 6 மாதத்துக்கு காலத்தில் வராதுக்கு கொஞ்சம் இருக்குது. குருபகான் உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால எந்த ஒரு குறையும் இருக்காது. மேசராசிக்காரர்கள் நீங்கள் முடிஞ்ச அளவு முருகப்பெருமானை வழிபடுங்க. அப்படி இல்லை என்றால் விநாயகர் பெருமானை போய் நீங்கள் தீபம் போட்டு வந்தீங்கன்னாலே உங்களுக்கு பல கஷ்டங்களும் இருக்கக்கூடியது தீரும். 7.5 சனி நமக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் எதுவும் பிரச்சனைகள் இருக்குமா அந்த 2026 கேட்டிங்கன்னா, இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட நோய்கள் மட்டும்தான் இருக்கும். வேறு எந்த பிரச்சனையும் 7.5 சனி உங்களை பாதிக்காது. அதனால் விநாயகர் பெருமானை வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு இந்த 2026 இனிமையாக புத்தாண்டாக நன்றாக இருக்கும் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.